Welcome guys. Now we are going to see Nasdaq weekly recap. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஆஃப் த 2026 இயர். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீக் ஒரு பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக வந்திருக்கு என்எஃபி நியூஸ். ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேல இவ்வளோ நாளாக ஷெடியூலில் இருந்ததுனால அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. இப்போ ரைட். ஓகே, மேபி இட் கிவ்ஸ் யூ கிளியர் ட்ரெண்ட். என்எஃபி அடுத்தது ஃப்ரைடேல ஒரு 10 AM போல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் அபவுட் ட்ரம்ப்போடைய டாரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன் லீகலா இல்லீகலா அதை பத்தி சொல்றதா இருந்தாங்க. இன்கேஸ் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிள், எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களோ அந்த டாரிஃப் மூலயமா அது எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக வரும். அது மட்டும் இல்லாம இப்போ டாரிஃப் வந்ததுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய டெக் செக்டர்ஸ்ல அடி வாங்குச்சு. அதனால நாஸ்டாக் ரொம்ப ஃபால் ஆச்சு. இப்போ அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், நம்மளுக்கு ஒரு பைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனால தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தோம் 10 AM மேல நடக்கும்னு. பட் ரிசல்ட்டே என்னன்னு தெரியல, நியூஸ் ரிலீஸ் ஆகல. ஐம்ல நியூஸ் இல்லை, இப்போ நம்ம ஸ்பீக்ஸ்ன்னு பார்ப்போம்ல, ஸ்பீச் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் தான். ஒரு 5 minutes to 10 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, விட்டுலாம். சரி, டெக்னிக்கல் படி பார்ப்போமே. இந்த வீக்கை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நம்மளோட எய்ம் இங்க எஸ்எஸ்எல் எடுத்ததுக்கு பிஎஸ்எல்ஸ் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஈக்லைஸ். இது வந்து இந்த வெனிசுலா வார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரே ஒரு நாள், எக்ஸாக்ட்லி Jan 2 நினைக்கிறேன், இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே, ஹெவி ஃபால். அந்த வீக்கே வந்து அப்படியே பேரிஷ் வீக்காக முடிஞ்சது. ஸோ உடனே நம்ம வந்து பயசை மாற்றிடக்கூடாது, இந்த லோ போயிடும் இந்த லோ போயிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஓகே, மேபி அது ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டாக இருக்கலாம்ல, அதுதான் ஆச்சு. சரிங்களா, இந்த லோ டு ஹைக்கு ரீட்ரெஸ்மெண்ட்டாக ஆச்சு. சரி, இதை நம்ம வந்து கம்ப்ளீட்லி டே டு 1 hourல பிரேக் டவுன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆஸ் வெல் ஆஸ் இஎஸ் மட்டும் ஆல் டைம் ஹையே ரீச் ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட்லி ஆல் டைம் ஹை ரீச் ஆயிட்டு அங்கதான் இருக்கு. என்கியூ ரீச் ஆகல. இதை வந்து நம்ம எஸ்எம்டியான்னு கேட்கக்கூடாது. ஆல் டைம் ஐஸ்ல எப்பவுமே எஸ்எம்டியில் விளையாடக்கூடாது. ஏன்னா இங்க ஆல் டைம் ஐ ரீச் ஆகல, இங்க ஆல் டைம் ஐ ரீச் ஆயிடுச்சு எஸ்எம்டியான்னு. அதெல்லாம் தப்பு. ஏன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்னும் புல்லிஷா தான் இருக்கு. ஓகே, சி டே டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் 5th Jan. அது ஒரு வீக் கம்ப்ளீட்லி இருக்கிறது நான் சொல்றேன். எடுத்துக்கோங்க, இந்த லோ டு ஹை இது ரீட்ரேஸ்மெண்ட் தான். சரியா, அது வந்து சும்மாலாம் திரும்பல, வார் இம்பாக்ட் முடிஞ்சது, அதுக்கு அடுத்தது மார்க்கெட் பையோ ஆரம்பிச்சது. சரி, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, வார் வந்திருக்கு, செல் தானே ஆகணும், ஃபர்ஸ்ட் டே செல் ஆச்சு, அது வந்து பேனிக் செல்லிங். நெக்ஸ்ட் ஏன் பை ஆகிட்டே போச்சு? சிம்பிள், ஆயில் மார்க்கெட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு வெனிசுலா கேப்சர் பண்ண மாதிரி சினாரியோ. ஓகே, ஸோ அவங்க கிட்ட வந்து அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்லி, நாட் அக்யூரேட் டேட்டா, 300 பில்லியன்ஸ் பேரல் ஆயில் இருக்கான். ஓகே, அவங்க இப்போ ஒரு மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு $50 to $57 வந்து ஒரு பேரல் சேல் பண்ணா கூட அரௌண்ட் அது $15 to $17 trillion எக்கனாமி அவ்வளவு கிடைக்கும்ன்றாங்க. அமெரிக்காவோட டெப்ட்ல பாதி அடையும்ன்றாங்க. அமெரிக்காவோட டெப்ட் வந்து $30 to $34 trillion இருக்கு. ஸோ அது எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ். அது இல்லாம $10,000 tons ஆஃப் கோல்டு வந்து அன்மைண்டாவே இருக்கு, அயனோர் இருக்கு, தென் ரேர் மெட்டல்ஸும் இருக்கு, முக்கியமான ட்ரேட் ரூட்ஸ் இருக்கு எங்க வெனிசுலாவில். ஓகே, இதுல மெயினா பார்க்க வேண்டியது ஆயில் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்? ஏன்னா நம்ம நார்மலே சொல்லுவோம்ல, பெட்ரோல் ஏறிச்சு அரிசி பருப்புலாம் ஏறிடும். இது வந்து நம்ம காமன் டேர்ம், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வச்சு அதேதான் இன்டர்நேஷனல்லையும் ஆயில் பிரைஸை வச்சு நம்ம இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். இன்ஃபிளேஷன் இப்போ ஆயில் பிரைஸை வச்சு நம்ம வந்து கம்மி பண்றோம். ஒரு ஆயில் பிரைஸ் நிறைய சப்ளை ஆகும்போது கொஞ்சம் இறங்கிடும்ல அதோட பிரைஸ். இப்போ நம்ம கம்பல்சரி இன்ஃபிளேஷனை குறைக்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைச்சாகணும். அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் 0 இல்லை 1% இருந்தது, இப்போ 3.75% இருக்கு. அரௌண்ட் 5.25 இருந்து போன வருஷத்துல இருந்து ரேட் கட் பண்ணி இப்போ 3.75 வந்திருக்காங்க. அப்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய புல்லிஷ் ஃபார் கோல்ட் அண்ட் ஈக்விட்டிஸ். ஓகே, இப்போ ட்ரம்போடைய பிளானே அதுதானே. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்ததுல கேட்கறது ஜெரம் பவுடர்கிட்ட ரேட் கட் பண்ணோம், ரேட் கட் பண்ணோம், இந்த ரேட்லாம் சரியே கிடையாது, எக்கனாமி ஸ்டாக்காக தான் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்கு, நீ ரேட் கட் பண்ணவே மாட்டேன், இன்ஃபிளேஷன் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இன்ஃபிளேஷன் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 2.7% வந்தது. அதனாலதான் எக்ஸாக்ட்லி இங்க வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சலும் கொடுத்தது. ஏன்னா இந்த வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம இது வரைக்கும் டார்கெட் வச்சிருந்தோம். சரியா, ஆனா டியூஸ்டே என்எஃபி வந்து வீக்கா இருந்ததுனால டியூஸ்டே வெனஸ்டே மார்க்கெட் செல்லடிச்சு. தேர்ஸ்டே வந்து டேட்டா வந்து அந்த கூல் டவுன் ஆயிடுச்சு. இன்ஃபிளேஷன் கூல் டவுன் மீன்ஸ் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு. இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சுன்னா வீக்கன் ஃபார் யூஎஸ்டி. ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாக இருந்தால் ரேட் நம்ம ஏற்றுவோம், இன்ஃபிளேஷன் குறையும் போது எப்படி ரேட் ஏற்றுவோம், ரேட் ஏற்ற மாட்டோம்ல. ஸோ கம்ப்ளீட்லி அது என்ன பண்ணுச்சு, புல்லிஷ் மொமெண்டம் டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. சரிங்களா, சரி, அதனாலதான் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆயில் வச்சுன்னா இன்ஃபிளேஷனை குறைக்கணும். இன்ஃபிளேஷன் இப்போ குறையிற மாதிரி இருக்கு, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும்.
அப்போ நம்மளுக்கு ஈக்விட்டிஸ்க்கு வந்து புல்லிஷா இருக்கும் அப்படின்ற வியூல நாஸ்டாக் வந்து பைஸ் ஆரம்பிச்சது. சரி, இது கம்ப்ளீட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல்ஸும் சப்போர்ட் ஆச்சு. சரியா, நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்க போறோம். சரி கைஸ், மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல, நம்ம பிஃபோர் த டே ஒரு ரேஞ்சில் இருக்கும். ரேஞ்ச் மீன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஐசன்ஸ்குள்ள மாறிட்டு இருக்கும். நீங்க அதை மார்க் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, இது இருக்கட்டும், இது லாங் டைம் டிபின்னு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இஎஸ் ரெண்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். ஒன்று வந்து விட்டுலாம் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. இன் இயர்ஸ் கம்ப்ளீட்லி சூப்பர் டோட்டல் சூப் இது. சரி, நல்ல டோட்டல் சூப்பா. அப்போ நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும் இந்த பிஎஸ்எல்ஸ் போக போகுது. அப்போ இஎஸ் மட்டும் போனால் என்கியூ போகாதான்னு கிடையாதுல்ல, ரெண்டுமே ஒன்னா தான் போகும். சரியா, ஸோ இதை வச்சு கூட அதை கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் ஓவியும் இருக்கு, பட் இது வந்து வால்யூம் இம்பேலன்ஸ் ஒரு நல்ல பிடிஆரே. சாரி, வால்யூம் இம்பேலன்ஸ் இல்லை, தப்பா சொல்லிட்டேன். என்வாக். ஓகே, நியூ வீக்லி ஓப்பனிங் கேப். ப்ரீவியஸ் வீக்கா ஒரு ஃப்ரைடே க்ளோசிங்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே ஓப்பனிங் ப்ரைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேராலி கேப் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் வந்து நியூ வீக்லி ஓப்பனிங் கேப், என்வாக்னு சொல்லுவாங்க. அதே நீங்க ஃபேராலி கேப் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அங்க வந்து டோட்டல் சூப் கொடுத்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறான். ஓகே, இது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் மார்னிங் ஸ்டார் சொல்லலாம்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒரு நல்ல ட்ரெண்ட் ரிவர்சல். தென் ஃபார் அஸ் சி, இங்கே மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆயிருக்கு விச் எல்லாம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பொறுமையாக தான் போகும். நமக்கு அந்த மாதிரி கன்சல்டேட் மார்க்கெட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜஸ்ட் ஸ்வீப்ஸ் அண்ட் ஃபெராலி கேப்ஸ். வேற எதுவும் நமக்கு பார்க்க முடியாது. எம்எஸ்எஸ் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. 1 or 4 hours ஸ்வீப்ஸ் அண்ட் ஃபெராலி கேப்ஸ், தட்ஸ் இட். நீங்கள் ஏதோ ஸ்வீப் ஆன மாதிரி இருக்கு, பார்ப்போம். 22 to லிட்டில் ஸ்வீப் தான், பட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். லோ டைம் ஃப்ரேம்ல போதான் தெரியாது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த கேண்டில் தான். இது வந்து 226 கேண்டில் லண்டன் லோ ஆஃப் த டே ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ இந்த 6 to 10ல 9:30 வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. 9:30ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோமே. ஓகே, சரி, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் வைக்க வேண்டியது இந்த விக்ஸில் பாடி வரையும் வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம விக்கு பார்த்துக்கலாம். இப்போ இங்க 22 லோ வந்து 2 எடுத்திருக்கா, அதே மாதிரி இஎஸ்ல எடுத்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவோம். வேற எஸ்எம்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதான பிஎஸ்எல், ஃபர்ஸ்ட் பிஎஸ்எல் இது டார்கெட். தென் இது வந்து டோட்டல் சூப். ஒன் டே டோட்டல் சூப்புக்கு 1 hourல சூப்பராக இருக்கும் என்ட்ரிஸ். பார்ப்போம் மதியம். 22 to 2 இங்கேயும் எடுத்திருக்கு. இதுதான் வந்து வால்யூம் இம்பேலன்ஸ், இதுதான் சொல்லணும். ரெண்டு கேண்டில் பாடி வந்து டச்சஸ் இல்லாமல் இருக்கும். நீங்க எல்லா கேண்டிலும் பாருங்க, எல்லாமே பாடி வந்து டச்சில் இருக்கா, எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியுதா? எல்லாமே டச்சில் இருக்கும். பட் இங்கே பாருங்க, பாடி டு பாடி டச் இல்லாமல் இருந்தால் வால்யூம் இம்பேலன்ஸ். அதுவும் ஆக்ட் ஆஸ் ஏ பிடிஆரே. ஓகே, நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டில் புல்லிஷாக இருந்ததுன்னா புல்லிஷ் பிடிஆரே நம்ம வேலிடேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஓகே, நோ ப்ராப்ளம். அதற்கு முன்னே இது வந்து ஒரு ஈக்குவலைஸ் 1 2 3 4 hours கேண்டில் இருந்தால் ஈக்குவலைஸா? சரி, நீங்க 15 minute 1 hourல வந்து டார்கெட் வைக்கும் போது அது பெரிய ஈக்குவலைஸா தான் தெரியும். ஓகே, தென் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் கேண்டில் 6 AM. சரியா, அதான் வால்யூம் இம்பேலன்ஸ் கிடைச்சிருச்சு. இங்கேயும் இருக்கு, பட் அங்கே மார்க்கெட் டேப் ஆகல. இஎஸ் நல்லா போச்சுன்னா கூட என்கியூ போயிடும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் வரணும். ஓகே, இங்கே ஈக்குவல் லோஸ்லாம் ஸ்வீப் பண்ணியாச்சு. நம்ம 6 o'clock இங்கே பார்க்குறோம். நமக்கு தேவை 8 o'clock கேண்டில் 8 to 9 வரைக்கும் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு 1 hour ஃபேராலி கேப்ல இருக்கு. இதான் 1 hour ஃபேராலி கேப். மார்க்கெட் 8 o'clock அங்கே தான் டேப் ஆயிருக்கு. அது வந்து நல்ல ஸ்வீப்பும் கூட ப்ரீவியஸாக அந்த ஈக்குவல் லோக்கெலாம். மார்க்கெட் ஆசே 1 hour. நம்ம இப்போ இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கைஸ் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். ப்ளஸ் மேனிபுலேஷன் ஆல்ரெடி நடந்திருந்தா உங்களுக்கு ஓப்பனிங் அந்த 15 minutes இருக்குல்ல, அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் முடிச்சிடலாம். மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் பெருசாக ஏற்படாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஓப்பன் ஆகும் போதே ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல ஆல்ரெடி மேனிபுலேட் ஆகிட்டு இருந்தால் பர்ஃபெக்டா வேலை செய்யும். ஓகே, இதுவே ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு பட் மேனிபுலேஷன் ஆகலைன்னா மேனிபுலேஷன் ஆகிட்டு வேலை செய்யும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள், இந்த வீக்ல ஃபர்ஸ்ட் 4 days மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம் வித் மேனிபுலேஷன் எஸ்எம்டியோட மார்க்கெட் இருந்தது. எஸ்எம்டி மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இல்லைனா கூட பரவாயில்ல, லோவர் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி பாருங்க. எனி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு எஸ்எம்டி இருக்கும் எக்ஸிபிஷன் பண்ணும்போது. நான் மேக்ஸிமம் எக்ஸிபிஷன் டைம்ல எஸ்எம்டி இருக்கணும்னு பார்ப்போம் 1 minute. ஓகேங்களா, இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் கிடையாது. அப்படி இல்லாம கரெக்டா போயிருக்கா, ரைட் டைரக்ஷன்ல போயிருக்கு. பட் நமக்குன்னு ஒரு மாடல் இருக்கும், அதுதான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளோட டேட்டாவை மாற்றக்கூடாது நம்ம லைவ் ட்ரேட் அப்போ. சரி,
நான் சொல்றது ரெண்டே ரெண்டு தான். இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல நம்ம ட்ரேட் எப்படி ப்ரோ பண்றதுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வித் மேனிபுலேஷன் இது இருந்ததுன்னா ஓகே, ஓப்பன் ஆகக்கூடிய 9:30 கிரேட் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுக்கும். இல்ல ஐ மீன் இல்ல மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கு, பட் நமக்கு மேனிபுலேஷன் இல்ல அப்படின்னா மேனிபுலேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் போகும். ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன ப்ரோ பண்றது? அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். ஓகே, அங்க வெறும் லிக்விடிட்டி தான் பிளே ஆகும். பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல், எஸ்எல் டு பிஎஸ்எல். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் வரும்போது காமிக்கிறேன். இந்த வீக் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 days மண்டே டு தேர்ஸ்டே ஹையர் டைம் ஃப்ரேம் மேனிபுலேஷன் ஓப்பனிங் ரேஞ்ச் என்ட்ரிஸ் தான், நிறைய 9:30 என்ட்ரிஸ் தான். ஓகே, தென் ஃப்ரைடே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருந்தது, பட் கரெக்டான மேனிபுலேஷன் இல்லை. அதே மாதிரி ஃப்ரைடே நான் என்ன பண்ணேன், 10 AM வரைக்கும் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் த 10 AM ஒரு மேனிபுலேஷன் கொடுத்தது, என்வாக்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு சூப்பராக போச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் பீடிஆரே மேனிபுலேஷன் பிளஸ் என்வாக் எஸ்எம்டி எல்லாமே இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளியரா பிரேக் டவுன் பண்றேன். சரி, ஸ்வீப்ஸ், இந்த ஸ்வீப்பை பாருங்க. 8 o'clock எது வரைக்கும் எடுத்திருக்கு மார்க்கெட்? 5 to 8. 5ஓட லோவை 8 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்கியூல போய் பார்க்குறேன். பட் என்கியூல 5 AM to 8 AM மேலே இருக்கு. இது எஸ்எம்டி தான், எஸ்எம்டி இருக்கு. இது ஒரு மேனிபுலேஷன். தென் உங்களுக்கு ஒரு பீரியடு. இப்போ நம்ம 9:30 போய் பார்க்குறோம். நல்ல எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பான். ஓகே, சரி, இங்கே தான். இதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. அக்யூமுலேஷன் சூப்பரா இருக்கா? அது இல்லாமல் டிடிஓ மேனிபுலேஷனாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் மேனிபுலேஷன் இல்லைன்னா. சி, திஸ் இஸ் த 12 AM கேண்டில் டிடிஓ கேண்டில். இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருக்கும் செல் கேண்டில்னால. அதுக்கு பல வாட்டி கீழே வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு போயிட்டான். எம்எஸ்எஸ் வித் ஃபெராலி கேப் மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. திருப்பி மார்க்கெட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு ஃபெராலி கேப்பை தொட்டுட்டு இப்போ கண்டினியூஷன் கொடுக்கணும் நியூயார்க்கில். பர்ஃபெக்டாக அது இருக்கானா? இருக்கு. இந்த பாருங்க 9:30. நீங்கள் இங்கே என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா பிடிஆர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் தான். பட் நம்ம இங்கே ட்ரேட் பண்ண போகிறது 1 minute தானே. ஸோ நோ ப்ராப்ளம். 1 minute போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அவசரப்பட போகிறது கிடையாது. 9:30 நம்மளுக்கு ஒன்றும் என்ட்ரி கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இதை பாருங்கள், 9:30, 15, 5 ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் மார்க் பண்ணோம் இல்லை கைஸ். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம் யாரா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். எல்லா நேரத்துலையும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு தான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. 5 minute சும்மா ஒரு கிளாரிட்டிக்கு. இது என்னது? அக்யூமுலேஷனா? இது யோசிங்க. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் எப்பவுமே என்னோட செட்டப்ல போடுவேன். PO3 எஸ்எம்டி 1 minute என்ட்ரி. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருக்கும் தான், அது இல்லாமல் சொல்றேன். எப்பவுமே எப்படி ப்ரோ ஏஎம்டி கிடைக்குது இல்லை PO3 கிடைக்குதுன்னு கேட்பாங்க. ஏதாவது டைம் ஃப்ரேம்ல கிடைக்கும். எல்லா நேரத்துலையும் ஒரே டைம் ஃப்ரேம்ல ஸ்டாண்டர்டா இருக்கும்ல சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, 9:30 ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போய் கீழே வந்தா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பி இங்கே வந்து ரியாக்ட் ஆகுதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டில் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம், பெண்டிங்கில் தான் இருக்கு. ஓகே, நமக்கு தேவை அந்த டார்கெட் ரீச் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 RR. ஓகே, எல்லா டைமும் டார்கெட் ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக நம்ம மண்டேஸில் அதை வந்து சொல்லவே முடியாது. இந்த ஏரியாவில் நம்ம எல்லாரும் மார்க்கெட்டை டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபைன். சரி, இதே மாதிரி 15 minute போய் பார்க்கலாம். $9:30 சேம் அக்யூமுலேஷன் இருக்கு, எம்எஸ்எஸ் இருக்கு, ஃபெராரி கேப் இருக்கு. மார்க்கெட் அகைன் அங்கே மேலே போயிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஐ மீன் அகைன் கண்டினியூஷன் நியூயார்க்ல கொடுக்க போதானா கொடுக்குது. ஏன்னா 9:30 பாருங்க எங்கேயோ போய் ஓப்பன் ஆகுது, தெரியுதா? ஸோ இதே வந்து உங்களுக்கு பெரிய எஸ்எம்டி. எப்படி பெரிய எஸ்எம்டின்னு சொல்லனா, இங்கே 9:30 இறங்கி கீழே வந்துருச்சு. எது இந்த கேண்டில் ஒரு ஸ்வீப் ஆயிருக்கு, அரௌண்ட் 8:40 வரையும் ஸ்வீப் ஆயிருக்கு. பட் இங்கெல்லாம் 8:40 எங்க இருக்கு? மேலே இருக்கீங்க 8:40. புரியுதுங்களா? ஸ்வீப்பே ஆகல. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். லெட்ஸ் சி. எஸ்எம்டியும் அந்த ஸ்பீட்லேயே நமக்கு பார்த்துக்கலாம். இங்கே பிடிஆர்ஏ டேப், இங்கே பிடிஆர்ஏ டேப் இல்லை. இதுவே நமக்கு ஒரு பெரிய எஸ்எம்டி தான். ஓகே, 1 minute போயிடலாம். அட் த எண்ட் இப்போ நம்ம ட்ரேட் பார்க்க போகிறோம். சி, ஃபண்டமெண்டல்ஸ் ஒரே ஒரு நியூஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். 10 AM நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். மண்டே வி ஹேவ் த 10 AM நியூஸ். ISM மேனுஃபேக்சரிங் which is 42.2, 42, 48.3. ஃபர்ஸ்ட் புல்லிஷன் போட்டிருக்கு, பட் பேரிஷா வந்துருக்கு. பேரிஷா வந்துச்சுன்னா நமக்கு திருப்பி என்கியூ புல்லிஷா தான் ஆக போகுது. நோ ப்ராப்ளம். அந்த 10 AM வரைக்கும் ட்ரேட் பண்ண மாட்டேன் சீரியஸ்லி.
எதுவும் பெருசாக என்ட்ரிஸ் இருக்காது. சரியா? கன்சாலிடேஷன் ஃபுல்லாக கன்சாலிடேஷனா? எனக்கு தேவை இங்கேருந்து ஒரு ஃபெராரி கேப் கிரியேட் ஆகணும். எனிதிங் எஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி 10 AM நியூஸ் இங்கே வந்திருக்கு. ஓகே, கரெக்டாக 10 AM நியூஸ் வரும்போது 9:57 ஸ்வீப் பண்ணியிருக்கான். OESல போயிட்டு பாருங்க. $9:57 ஸ்வீப்டு பை 10-1. எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கு. ஓகே, 9:57 10-1 இதுதான். இங்கே 9:52லேருந்து மார்க்கெட் மேலே இருக்கு. அப்போ அங்கே பார்ப்போம் 9:52 எங்கே இருக்கு. ஓகே, இது எஸ்எம்டி 9:52 ஸ்வீப் ஆயிருக்கா 10-1னால. தென் இங்கே 9:52 to 10-1 இட்ஸ் அன் எஸ்எம்டி ப்ளஸ் ஃபெராரி கேப் எதுவும் இல்லை. ஸோ நான் ஐஎஃப்இஜியில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்இஜினா, சாரி கைஸ், இது இல்லை, அது ஃபெராரி கேப் தான். ஐஎஃப்இஜிக்கு இருக்குது. ஐஎஃப்இஜியில் வந்து எனக்கு ஆப்போசிட் கலர் எனக்கு க்ளோஸ் வைக்கணும். சரியா? நிறைய பேர் ஐஎஃப்இஜியில் எப்படி என்ட்ரின்னு கேட்குறீங்க. ஏன்னா இப்போது ஆப்போசிட் கலர் தானே, இங்கே போட்டுட்டு செல் ஆகிடாதான்னு யோசிப்போம். சி, நம்ம லாஸ்ட்டாக தான் இதை வந்து என்ட்ரியாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து வச்சிருக்கோம். 1 hour ஃபெராரி கேப், 5 minute ஏஎம்டி, அது இல்லாமல் நம்மளுக்கு அகைன் 5 minute ஃபெராரி கேப், 5 minute எம்எஸ்எஸ், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து என்ட்ரி இங்கே ஐஎஃப்இஜியில் எடுக்கலாமா எஃப்இஜியில் எடுக்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. அங்கே வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்தது ரெண்டே ரீசன் நான் ரொம்ப மெயினாக சொல்கிறேன். டிஸ்கவுண்ட் இருக்கும். டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது எப்படி நம்ம செல் பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இது என்ன செல் ஃபெராரி கேப்பா, அதில் போய் பைக் அண்ட் க்ளோஸ் வைக்கட்டும். க்ளோஸ் வச்ச உடனே அக்ரெசிவாகவும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அகைன் வந்து தொட்டப்புறமும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது. சரியா? ஸோ இது ஐஎஃப்இஜி என்ட்ரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டேப் ஆகும்போது டைம் பார்த்துக்கோங்க. சார் மேக்ரோ 10-2. ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி எஸ்எம்டி PO3 மேக்ரோ இந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சாலே போதும். ஸோ எஸ்எல் தென் மினிமமாக இந்த ஐ வரைக்கும் சும்மாவே நம்ம 2 hour வந்துடும். அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், டார்கெட் எங்கேயோ மேலே இருக்குது. பட் நான் எப்போவுமே வந்து ஒரு 2 hour பார்சல்ஸ் வச்சுருவேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour மார்க்கெட் ஓரளவு டெலிவரி பண்ணது இவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடணும். வெயிட் பண்ணி கூட ஹோல்ட் பண்ணலாம், 11 மணி வரைக்கும் கூட பாருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நிறைய லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கேனில் கீழே அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வச்சா என்ட்ரி ஈஸி. மண்டே முடிஞ்சது. அகெயின் டே டைம் ஃப்ரேம். சரி, மண்டே என்ன இருக்கு, ஒரு புல்லிஷ் டே. ஓகே, ஸ்டில் நம்மளோட பெண்டிங் மேலே இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூஸ்டே. அதேதான் இங்கேயும் கெட் ரெடி. டோட்டல் சூப் இதில் சூப்பராக இருக்கு. துபாய் டார்கெட்டே முடிச்சிட்டான். ஃப்ரைடே வெனஸ்டே ஐஸு எல்லா ஐஸுமே எடுத்துட்டான். மண்டே ஓவர் புல்லிஷ். எஸ், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டிபி நம்ம ரெடியாக இருக்கணும். See, this is our next DP. Then இது இன்னொரு டிபி 4 hours. இந்த 4 hours டைம் ஃப்ரேமில் 2 AM கேண்டில் அப்புறம் 6 AM கேண்டில் இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். பாருங்க 22 இதான் 2 AM. ஓகே, 2 AM ஸ்வீப் ஆகியிருக்கு. ஓகே, தென் இங்கே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாடி டார்கெட் பண்ணுவோம். 2 AM எதாவது ஸ்வீப் பண்ணியிருக்கு 14. இங்கே அதே ஸ்வீப் இருக்கான்னு பாருங்க. ஃபேர்வேலி கேப் இருக்கு. சூப்பர், எக்ஸாக்ட்லி 2 AM கேண்டில் ஃபேர்வேலி கேப் வச்சிருக்கு. இந்த ஒரு ரேஞ்ச். ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். 4 கேண்டில் 4 hours வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரு மேனிபுலேஷன் வித் HDF PDRA, தென் எக்ஸ்பென்ஷன் 6 to 10. 6 to 10 லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கும், அப்படியே கண்டினியூஷன் ஆயிருக்கும். மேபி இங்கே விக் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கண்டினியூஷன் ஆயிருக்கும். செம செட்டப் இது. ஏஎம்டி பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் ஆயிருக்கு 4 hours. தென் இங்கேயும் பாருங்க அதே தான். ஆல்ரெடி இங்கே வந்து இந்த லோ ஸ்வீப் ஆயிடுச்சுன்னு கேட்கலாம். டைம் முக்கியம். அது 14 டைமே கிடையாது. இதனால தான் ப்ரைஸ் ப்ளஸ் டைம்னு சொல்லுவோம். டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே ஆனது கில் ஜோன். ஐ மீன்
2 o'clockன்றது லண்டன். ஓகே, லண்டன் லோ ஆஃப் தி டே ஃபார்ம் ஆகும் இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ். தட்ஸ் இட். 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துடலாம். சி பர்ஃபெக்டான ஒரு 1 hour ஃபேராலி கேப். ஜஸ்ட் ஒரு பிடிஆர் இருக்கா செக் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுவும் இருக்குது. இங்கேயும் பாருங்க, இங்கே 1 hour பிடிஆர் எதனா இருக்கான்னு பாருங்க. இங்கே 4 hours பிடிஆர் இருந்தது. ஸோ தட்ஸ் எனஃப். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 9 o'clock கேண்டில், ஐ மீன் 8 o'clock கேண்டில். 8 to 9 தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் 9 நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஸோ 8 o'clock கேண்டில் எங்கே இருக்குது? 8 o'clock கேண்டில். சரி, 1 2 3 இங்கே ஏதோ ஈக்குவல் லோஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை ஸ்வீப் அடிச்சுட்டு போகலாம், இல்லை ஸ்வீப் அடிக்க போகிறது எஸ்எம்டியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேராலி கேப், ஐ மீன் இன்னொரு பிடிஆர் சப்போர்ட்டிங்னா இதுதான். நீங்கள் 4 hours நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு அதை புரிஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அது புரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த செல்ஃப் ஃபேராலி கேப்பில் மார்க்கெட் போய் செல்லு பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? எல்லாம் நம்ம யோசிப்போம், என்னடா அதே செல்லாகலை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஐஎஃப்இஜி. நான் சொன்ன மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஃபேராலி கேப்பில் பை கலர் கேண்டில் ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சாச்சு. அந்த கன்ஃபர்மேஷனே போதும். அப்போ இன்னொரு செஷன் ஆரம்பிக்கும் போது டக்குனு செல் ஆயிடுமே அப்படின்னு யோசிப்போம். இல்லை, நம்ம ஆர்டர் ஃப்ளோ மேனிபுலேஷன் எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்கிறோம் இந்த செல் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே தான் இங்கேயும் இருக்குது செல்ஃப் ஃபேராலி கேப். சரி, இந்த 6 o'clockலேருந்து 8 o'clock ஸ்வீப் ஆயிருக்கு. சரிதா? 6 to 8 ஸ்வீப் ஆயிருக்கு. இங்கே 6லேருந்து 8 ஸ்வீப் ஆகலை. ஸோ இதுவே எஸ்எம்டி தான். 50-minute டைம் ஃப்ரேம் பாருங்க. இது ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டிங் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பொறுமையாக தான் நம்மளுக்கு பைஸ் போகும். அப்போ நம்மளுக்கு தேவை ஸ்வீப் அண்ட் ஃபேராலி கேப்ஸ். இதுதான் அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகிற ரூல்ஸ். ஓகே, இது எடுத்திங்கன்னா இது கரெக்டாக ஐஎஃப்இஜி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது தெரியும். பாடி க்ளோஸ்லாம் வச்சு கரெக்டாக டேப் ஆகிட்டு தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதை பற்றி எடுத்துருவோம். ஓகே, தென் இங்கே 9:30 அது இந்த 9:30 ஸ்டார்டிங். ஓகே, சரி, ஃபேராலி அப்போ வந்து திருப்பி தொட்டிருக்கானு தெரியல. ஐஎஃப்இஜி ஆமாம் டேப் ஆகிருக்கு. இதெல்லாம் சூப்பர் எக்ஸாம்பிள். 9:30 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அகைன் ஃபேராலி அப்போ தொட்டுட்டு தான் போயிருக்கு. ஸ்டார்டிங் ஆஃப் 9:30 மேலே. இந்த 5-minute டைம் ஃப்ரேம் எதுக்கு 5 minute வரணும் இப்போ புரியுதுங்களா? என்ன கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்க, இது எம்எஸ்எஸ் அது இல்லை, இது எம்எஸ்எஸ் நம்மளுக்கு 5 minute பர்ஃபெக்டான எம்எஸ்எஸ். தென் 5-minute ஃபேராலி கேப். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேராலி கேப் தாண்டி ஓபி வந்தாச்சு, அதோட மார்க் பண்ணிக்கலாம். வந்திருக்கு அதனால சொல்கிறேன். ஆனால் ஃபேராலி கேப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்கே ஓபியை மார்க்கெட் ரீச் அவுட் கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி அப்போ 9:40 வந்திருக்கு. 10 minutes கழிச்சு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம திங்க் பண்ணி அதுக்குள்ள ட்ரேட் எடுக்க முடியும். ஜஸ்டே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கே என்ன, இங்கேயும் அதே மாதிரி எம்எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எஸ் தென் மார்க்கெட் கரெக்டாக பிடிஆர் டேப் ஆக மாட்டாங்க. 9:40 சொல்லி வச்ச மாதிரி ரெண்டுமே ஒரே டைமில் வருது. ஓகே, தென் 1 minute டைம் ஃப்ரேம். சி கைஸ், இப்போ எஸ்எம்டி இருக்கு, ஐடபிள்யூ பிடிஆர் இருக்கு, எம்எஸ்எஸ் இருக்கு, அது இல்லாமல் சப்போர்ட்டிங் பிடிஆர் நம்ம 5 minute கிடைச்சாச்சு. இங்கே ஈக்குவலைஸாக தான் இருக்கு மார்க்கெட். ஸோ கம்பல்சரி மேலே தான் போக போகுது. என்னாச்சுன்னு பாருங்க, எக்ஸாக்ட்லி என்ட்ரி பாயிண்ட் ரீச் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போகும்போது எஃப்இஜி வரணும். அதான் நம்மளோட என்ட்ரி மாடல். எஃப்இஜி வரத்துக்கு முன்னாடியே எங்கள் ஐஎஃப்இஜி இருக்குன்னா அந்த ஐஎஃப்இஜி எப்பவுமே மார்க் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் எஃப்இஜி வந்துடும் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. இங்கே ஐஎஃப்இஜி இருக்குல்ல, ஸோ ஐஎஃப்இஜி செல்லு தான். செல்லு தான் நம்ம வந்து பை எடுக்கும்போது ஐஎஃப்இஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ராங் பாடி க்ளோஸ், ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆயாச்சு. தென் அது வந்து தொட்டுட்டு போகுது, எடுத்துருங்க. பாடி க்ளோஸ் ஆனாலும் நீங்கள் அக்ரெசிவாக போடலாம். அக்ரெசிவானா பாடி க்ளோஸ் ஆயிடுச்சா உடனே என்னோட ஓப்பன்லேயே போட்டுடலாம். தோடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மேபி எஸ்எல் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனால் அதை நம்ம பார்க்க முடியாது. நம்மளுக்கு தேவை என்ட்ரி அக்யூரேசி வேணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து திருப்பி ரீடேப்ல ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி இதுவும் நான் சொல்கிறேன். ஐடியா அப்படிதான் ஆச்சு. தென் நம்ம மினிமமாக இது வரையும் டிபி வச்சிருந்தோமா, ஃபைன், அது வரையும் போனால் போதும்.
5 போதும், தாராளமா போதும். டியூஸ்டே லோ ஆஃப் தி டேன்ற மாதிரி நினைச்சிட்டு 5 தட்ஸ் இட். ஓகே, இஎஸும் நல்லா தான் போயிருக்கும். நம்ம மேபி ஒரு டிஎஸ் பார்க்கலாம். சரி, இஎஸ்லாம் வந்து தொடவே இல்லை. டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ், மார்க்கெட் அப்படியே போயிருக்கு. ரொம்ப கஷ்டம். பட் எடுக்கலாம், இந்த 1 minute ஃபேர் அப்போ வந்து கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கலாம். பட் டேரக்ட் பை நல்லா பை ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவை மார்க்கெட் நம்மளுடைய பிஎஸ்எல்ஸை கரெக்டாக ஆகிற வரைக்கும் 4 hours 1 hours ஆர்டர் ஃப்ளோவை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். டியூஸ்டே எடுத்துருச்சா, டியூஸ்டேவோட ஃப்ரைடேவோட பிஎஸ்எல்ஸை. தென் நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கணும்? இந்த ஐஸ் தான் நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கடுத்த டார்கெட் இந்த ஐஸ். அதுக்கும் மேலே போச்சுன்னா இந்த ஹை. ஒன்னா தான் டார்கெட் வைப்பேன். எல்லாத்தையும் வந்து உடனே டார்கெட் ரீச் ஆகும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து வீக்லி டார்கெட், வெப்சைட்ல வச்சது வீக்லி டார்கெட், தெரியுதா? ஓகே, இது டியூஸ்டே. ஃபைன். இப்போ நம்ம வந்து டெஸ்டேஸ்ல போகிறோம். சாரி, வெனஸ்டே. கேட்போம். இந்த ஹை தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே, இப்போ வெனஸ்டே. ஃபோர் டைம் ஃப்ரேம். ஆல்ரெடி இந்த ஸ்பீப்பர்ஸ்ல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெனஸ்டே நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு 4 hour ஃபேராலி கேப் இருக்கு. நம்மளுடைய 2 கேண்டில் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஓகே, 4 hour ஃபேராலி கேப் இருக்கு என்கியூல. அட் த சேம் டைம் இஎஸ்லயும் 4 hour ஃபேராலி கேப், ரெண்டுத்துலயுமே இருக்கு 4 hour ஃபேராலி கேப். தென் 1 hours போகும். 1 hours நல்லாவே இருக்கு ஆர்டர் ஃப்ளோ. இங்க 1 hour ஃபேராலி கேப் டேப்பா, திருப்பி இந்த இடத்துல ஐஎஃப்இஜி டேப்பா, இல்லையா எஃப்இஜி எது ஒன்று கன்சிடர் பண்ணுங்க. இப்போ திருப்பி நியூவா வெனஸ்டே ட்ரேட் பண்ணும்போது ஃபேராலி கேப். இப்போ என்ன ஆகுது நல்லா நோட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் டியூஸ்டேவும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப் தொட்டுட்டு மேனிபுலேஷன் பண்ணிட்டு எஸ்எம்டியோட ஸ்டார்ட் ஆச்சு 9:30. அதனால எக்ஸ்பென்ஷன் ஆச்சு. மண்டேவும் அதே தான், எக்ஸ்பென்ஷன் ஆச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல இருந்து. வெனஸ்டேவும் அதே தான். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக பொறுத்து 9 o'clock, அதான் 1 hour இருந்து ½ hour ஸ்டார்ட் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப் இருக்கு. ஓகே, எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க எதுவும் கன்சல்டேஷன்லாம் இல்லை பெருசாக மேனிபுலேஷன் ஆகிறதுக்கு. அதை தவிர்த்து திருப்பியும் இங்க ஒரு பீரியட் இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து 1 hour ஃபேராலி கேப் ஐஎஃப்இஜி. ஓகே, இதான் நான் சொல்றேன். ஹெச்டிஎஃப் உங்களுக்கு கம்மியாக ஆகுதா, உங்களோட ரேஞ்ச் சூப்பரா இருக்கும். ஓப்பனிங் ரேஞ்ச் 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ இதான் நம்ம ஒரு டிபி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். சரி, 15 மினிட்ல பார்ப்போம். 15 மினிட்ல நம்மளோட ஏஷியன் ஐஸ் காமன் ட்ரெடிஷனல் டிபி அதெல்லாம் இங்க ஒன்னாஸ் பார்க்கவே இல்லையா? இதுலயே ஃபேராலி கேப் சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட்ல. சூப்பர். இங்க வந்து ஃபேராலி கேப் தொடரல. அப்ப இது பிஆர் எஸ்எம்டி சூப்பர். இங்க பாருங்க, இதெல்லாம் 9:30 எங்க ஸ்டார்ட் ஆச்சு? 9:9. ஓகே, 9 இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, இந்த கேண்டிலோட டைம் 6th Jan 13. ஓகே, 6th Jan 13 லோ கீழே மார்க்கெட் இங்க வரவே இல்லை. பட் என்கியூ எடுத்துக்கோங்க, 6th Jan 13 கீழே வந்துதான் போயிருக்கு. இப்போ இது பிடிஆர் எஸ்எம்டி, அதாவது ஒரு பேர்ல பிடிஆர் டேப் ஆயிருக்கு, ஒரு பேர்ல பிடிஆர் டேப் ஆகல. சரியா? தென் இது ஒரு 5 மினிட் போங்க. 7th Jan ஏஎம்டி இருக்கா பக்காவா? தென் ஸ்டார்டிங் ஆஃப் த 9:30 இந்த இடத்துல தான் 9:30 ஸ்டார்டிங். ஸோ அப்போதைக்கு அங்கே என்ன பிடிஆரே இருக்கு? ஐஎஃப்இஜி இருக்கு. அதுக்கு முன்னாடி எம்எஸ்எஸ்லாம் ஆயாச்சு, மார்க்கெட் ரெண்டு ஷிஃப்ட் ஆயாச்சு. எம்எஸ்எஸ்லாம் எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு. இதுலே ஹை டு லோ, தென் ஹை, தென் லோ. இப்போ எங்கேயே ஹையர் ஹை, பிடிஆர் டேப்பு, தென் ஹையர் ஹை, அகைன் இங்கே பிடிஆர் டேப் ஆகிட்டு தான் போகுது. ஓகே, இப்போ இந்த 1 மினிட் போய் செக் பண்ண போகும். சரி, ஸ்டார்டிங் ஆஃப் த 9:30 கரெக்டா அடுத்த ஒரு நிமிஷத்துலயே நம்மளுக்கு
ஒரு பீரியட் டேப்னு சொல்லிட்டு யோசிச்சு ஐடியா வரும். பட் நான் இங்க வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா வெயிட் பண்ணுவேன். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்பேன். ஈக்குவல் இருக்குல்ல, எஸ்எம்டி இருந்தால் தான் நான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இஎஸோட போய் கப்பான் பண்ணோம் இப்போ. ஓகே, எஸ் எஸ் 930. ஓகே, இப்போ இஎஸ்ல லோஸ் வந்து ஸ்வீப் ஆயிருக்கு 933. கம்பேரிங் டு 962 933 ஆர்எல்ஸ் இந்த இது கூட எடுத்துக்கலாம். 924லேருந்து 933 கூட எடுத்துக்கலாம். ப்ரீவியஸாக இருக்க லோஸ் தான் எடுப்போம். பார்ப்போம். இங்கே பாருங்க, 924லேருந்து 931, இங்கே 933. ஸோ அப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதாவது 931 கூட ஸ்வீப் தான். பட் அது அந்த நேரத்தில் டக்குன்னு எடுப்போனான்னு எனக்கே தெரியல. திங்க் பண்ணி ஸோ என்னோட என்ட்ரி இங்கே தான். ஓகே, இந்த மாதிரி சினாரியோஸில் நான் கம்பல்சரி இது வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண மாட்டேன். சரி, இந்த என்ட்ரி எனஃப். ஓகே, எஸ்எம்டி இருக்கு, ஐடபிள் பிடிஆர் 1 ஹவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ஏஎம்டி இருக்கு 1 மினிட்ல, என்ட்ரி டச். எம்எஸ்எஸ் பஸ் ரீட்ரேஸ்மெண்ட் தானே இது. ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ்எல் 10. இது ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிபி, அதுக்கு அடுத்தது இந்த டிபி. ஓகே, இப்போ அந்த டிபி போகிறதுக்கு நடுவில் லாட் ஆஃப் கன்சல்டேஷனா 100% டம்ஷன் எக்ஸிட் ஆயிடுவேன். எந்த நம்பரும் எக்ஸிட் ஆயிடும். 1:2 ஆர் எனஃப். 3 ஆர் போயிருக்கும் தான் மார்க்கெட் பாருங்க. அதெல்லாம் நம்மளோட எக்ஸாக்டெல்லாம் பிடிக்க முடியாது. 2 ஆர் எனஃப். நம்ம இப்போதான் 5 ஆர் போனோம் டியூஸ்டே, அதுவே அதிகம். இப்போ இங்கே 2 ஆர் தாராளமாக போதும். ஓகே, தென் இது வந்து செகண்ட் மேக்ரோஸ். அப்புறம் தான் செகண்ட் மேக்ரோஸ் நான் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் எதுவும் இல்லைன்னா தான் செகண்ட் மேக்ரோஸ் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் எதனா இருந்து அதோட டிபி ரீச் ஆகாமல் விட்டுருச்சுன்னா திருப்பி செகண்ட் மேக்ரோஸ் ட்ரை பண்ணுவேன். ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மார்க்கெட் டோட்டலி பைஸ். டார்கெட்டை போய் ரீச் பண்ணிச்சா, இந்த டார்கெட்டை ரீச் நினைக்க, ஆமாம் அதுவே ரீச். இப்போதான் நீ உஷாராக இருக்கணும். அதெல்லாம் வீக்லி டார்கெட்ஸ். டெய்லி டார்கெட்ஸ் ரீச் ஆனாலே மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். இந்த வீக்லி டார்கெட்டே ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம காமனாக ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே பாடி க்ளோஸ் கூட கிடையாது, விக்கு மட்டும் தான் போயிருக்கு. அதை போயிட்டு நம்ம டோட்டல் சூப் நினைச்சு மார்க்கெட் வந்து இல்லை திரும்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இல்லை டோட்டல் சூப் மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் டோட்டல் சூப் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் டே அவ்வளோ செல் ஆச்சு, இல்லை அது போதும். வெனஸ்டே டோட்டல் சூப்பு டர்ஸ்டே செல் ஆச்சு. அது டோட்டலா வந்து மார்க்கெட் அப்படி செல் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம என்எஃப்பி வேற இருக்கு, சொல்ல முடியாது ஈஸியா. கோயிங் டு சி Thursday. 4 hour டைம் ஃப்ரேம். நமக்கு தேவை 80 தான் பாருங்க. அதுக்கு முன்னாடி செல் ஆயிடுச்சு மார்க்கெட். 2 இங்க இருக்கு. ஓகே, என்ன பண்ணி வச்சிருக்காங்க, 4 hour செல்ஃப் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. தென் எனக்கு எதுவும் பெருசாக இங்கே டார்கெட் இல்லை. ஏன்னா இந்த லோ பாருங்க, ஆல்ரெடி ஈக்குவல் லோஸ் ஸ்வீப் ஆன லோ. ஸோ அது வந்து மார்க்கெட் அகைன் எடுக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸலண்டான லோஸ் எல்லாமே. ஓகே, சரி இப்போ மார்க் பண்ணி வைப்போம். லோவர் டைம் ஃப்ரேம் இன்னும் பிரேக் டவுன் பண்ணும்போது தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே 2 AM பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கீழே இருக்கு. என்ன கிடையாது, இது 22 தாண்டலை. ஏன்னா 22 எடுத்து தான் ஃபேர் வேல்யூ கேப் டேப் ஆயிருக்கு. இங்கே 22 எடுக்கல. சரி, அது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பும் கிடையாது. இங்கே ஃபேர் வேல்யூ கேப்லாம் மேலே இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் மார்க்கெட் தொடர மாதிரி தெரியல. ஓகே, நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 hour போவோம், பிரேக் டவுன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு 8 to 9 கேண்டில் வரைக்கும் முக்கியம் இல்லை. கைஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் டேப்பு. ஓகே, அதுலேருந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு இங்கே 2 AM ஸ்வீப் பண்ணது 8 AM. ஆக்சுவலாக நான் வந்து டர்ஸ்ட் எப்படி இருந்தேன்னா, இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் டேப் ஆயிருந்தது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயும் மார்க்கெட் இங்கே ட்ரிகர் ஆயிருந்தது. நான் இது வந்து ஈக்குவலையும் கன்சிடர் பண்ணி பை போவோம் தான் பார்த்தேன். ஆனால் அந்த லாஸ்ட் டைமில் தான் என்னோட வியூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் 1 minute பார்த்துட்டு. ஓகே, அதை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க.
டபுள் சைடு பிடிஆர்எஸ் வியூஸ்லாம் ஏற்பட்டா எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி இங்கேயும் ஒரு அக்யூமுலேஷன் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் 8 AM அப்போதான் டேப் ஆகும்போது ஒரு மேனிபுலேஷன் கொடுத்தது. ப்ரீவியஸா கூடிய எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு 1 hour டேப் ஆனா கரெக்டா. இப்போ இதை பாருங்க, இது 1 hour ஃபேர் அலிகேப் டேப் தானே, ஆர்டர் ஃப்ளோ வந்துருச்சுல. 4 hours அன்ஃபில்டு பட் 1 hours வந்து ஃபில்டு கரெக்டா இருக்கு. 15 minute டைம் ஃப்ரேம், 15 minute டைம் ஃப்ரேம்ல ஒரு ஏஎஃப்டி பர்ஃபெக்டா. இது ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். சி 9:30 ஸ்டார்டிங் இதுதான். 5 minute ஒரு வாட்டி போய் பார்ப்போம் நம்ம. Thursday 8. See, full of accumulation, manipulation. கரெக்டா 9:30 டேப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஐஎஃப்இஜியும் இருக்கு, இங்க எஃப்இஜியும் இருக்கு. ஓகே, 9:30 எஃப்இஜி இருக்கு. 1 minute டைம் ஃப்ரேம் போய் பார்க்க போறோம். எஸ்எம்டி மைண்ட்ல நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எப்பவும் போல சொன்னதுதான், மார்க்கெட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐல இருந்து ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி மேனிபுலேஷன் நடந்தாச்சு. இப்போ ஒரு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டா ஓப்பனிங் ரேஞ்ச் நல்லா இருக்கும். இது 1 hour தென் 15 minute. 15 minute SM இது AMD. ஓகே, full of accumulation, manipulation. Exactly. Oh, 8:30. Sorry, 9:30. ஓகே, 9:30 இங்க இருக்கு. ES கொஞ்சம் புல்லிஷா தான் இருந்தது. ஜஸ்ட் ES புல்லிஷாவே தான் இருக்கு. அது ஆல் டைம் ஹையா போய் ரீச் ஆயிடுச்சு. NQ தான் டோட்டலி பியரிஷ் அன்னைக்கு. சரி, 1 minute ஒரே ஒரு ஸ்வீப் இருந்தது கைஸ், SMT இருந்தது. இதை பாருங்க, 9:11 நினைக்கிறேன். 9:11 to 9:33 எடுத்திருக்கா ஹையர் ஐஸ். இங்க 9:11ல இருந்து 9:33 லோவர். இதுவே நம்மளுக்கு ஒரு எஸ்எம்டி தான். அது இல்லாம இங்க ஒரு எஃப்இஜி டேப், ஆர்டர் ஃப்ளோ சும்மா செக் பண்ணணும்ல. இப்போ மார்க்கெட் நடக்கும்போது நம்ம இதான் பார்த்துட்டு இருக்கணும், இதான் உட்காந்துருக்கணும். ஒரு ஸ்வீப்பா, சரி எது வரையும் நீ போயிருக்க, அவன் எது வரையும் போயிருக்கான், மாத்தி மாத்தி பார்த்தாலும் நம்ம எஸ்எம்டி கிடைச்சிடும். அது இல்லாம இங்க பாருங்க, ஈக்குவல் லோ ஸ்பெண்டிங் தான் ஏஷியன் லோ. ஏஷியன் லோலாம் இசிடிபி நம்மளுக்கு. ஓகே, ஏஷியன் லோ தான் என்னோட இசிடிபி. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் எல்லாமே. அப்போ டிபி எக்லாம் போகலாம், நான் இதான் பார்க்கணும். போலாம் கைஸ், ஒரு எம்எஸ்எஸ் பிளஸ் ஃபேராலி கேப், ஈஸி என்ட்ரி. மார்க்கெட் டேப் ஆச்சு, ஓப்பனிங் ரேஞ்சே எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் 15 minutes சைலண்டா இருக்கணுமே நம்ம யோசிப்போம். நான் சொல்றேன், ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப் மேனிபுலேஷன் இருக்கான்னு பாருங்க. அது மேனிபுலேஷன் எல்லாம் ஆகி மேனிபுலேஷன் ஆகிட்டு உங்களுக்கு எஸ்எம்டி வச்சுட்டா வேற முடிஞ்சது. ஓகே, ஷார்ட் பொசிஷன் 9:32. You have to think within 2 minutes. வெறும் எம்எஸ்எஸ் ஃபேராலி கேப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பிளைண்டா இந்த மாதிரி என்ட்ரி ஆயிடாதீங்க. இது வரைக்கும் 2.2வா, பட் நம்மளுக்கு வந்து எது கரெக்டான டார்கெட்னு தெரியணும். 1 hourல போய் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தா இந்த லோ, இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவல் லோ 1 2 3 4 இத்தனை கேண்டில் இருக்கா. இதை ஃபர்ஸ்ட் வைப்போம், அதுக்கு அடுத்தது வேணா இந்த லோ. ஓகே, இப்போ 1 minute பாத்தீங்கன்னா டிபி கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கும், மேபி ஒரு 3 to 4 hour கிடைக்கலாம். 4.3 hour ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் போயிருக்காங்க. அது மேக்ரோ டைமிங்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். என்ட்ரி 9:32, எக்ஸிட் 10 for 28 minutes ஆஃப் ஹோல்டிங். மேக்ஸிமம் டிபி வந்துருச்சு 45K வித் இந்த 10 minutesல வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் எடுத்து கன்சல்டேட் ஆகி தான் மார்க்கெட் டிபி இருக்கு. ஃபைன். ஆனா தெரியுதா, முதல் ஃபேராலி கேப் செல்ஸுக்கு இருந்தது, மேனிபுலேஷன் ஆயிட்டு இருந்தது, ஆல்ரெடி ஏஎம்டி இருந்தது. இப்போ ஒரு எஸ்எம்டி எக்ஸிபிஷன், அவ்வளவுதான். ஓப்பனிங் ரேஞ்ச் நல்லா இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் ரேஞ்சில் கிடைக்கிற என்ட்ரிஸ் தான். கம்பைன் பண்ணணும் நாம தான், ஸ்டெப் பை ஸ்டெப். அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம ரூல்ஸ் படி தான் இருக்கணும். பட் நம்ம வந்து இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி மார்க்கெட்ல அது நடந்தாதான் எடுப்புன்னு சொல்ல உட்காந்துருக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னோட செட்டப் நடந்தாதான் எடுப்புன்றது வேற, நான் நினைக்கிறது தான் நடக்கணும், அதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கணும்ன்றது வேற. சரியா, மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதில் உங்க செட்டப் இருந்தா எடுக்கணும். புரியுதா? மேபி லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும், பட் இதான் ரியாலிட்டி. சரி, சீரியஸ்லி சொல்றேன், இதை பார்த்தா எனக்குமே டோட்டல் மார்க்கெட்ஸ் எல்லாம் தான் இருந்தது.
மறுநாள் ஃப்ரைடே வந்து செல்ஸ் தான் போல. ஏன்னா என்எஃப்பி வந்து டேட்டா என்னாச்சு, பாசிட்டிவா வந்துருச்சா, இது நெகட்டிவா வந்துருச்சா டாலருக்கு. அப்ப நம்ம பாசிட்டிவா போயே ஆகணுமே. இப்படிதான் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டெக்கோட பிளே ஆகுதுன்ற. இல்ல ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வேற டெக் மட்டும் காமிக்கணும்னாலும் பார்க்கலாம். இதுல ஹிஎஸ் தான் வேற லெவல். டபுள் சைடா இருந்தது டெட்டில் சூப். நான் எதை கூட பாசிட்டிவ் தான் எடுத்துப்பேன். எனக்கு தேவை லாங்ஸ் தான். ஓகே, நான் இப்படிதான் பார்க்க முடியும். பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. அழகா டர்ட்டில் சூப், செம்ம டர்ட்டில் சூப் இது. வெனஸ்டே லோ ஸ்பீட், பாடி க்ளோஸ் உள்ள ஆயிடுச்சா, தென் பிஎஸ்எல்ஸ், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நம்ம இதே மாதிரி இங்கே வெனஸ்டே ஐஸ் வந்து டார்கெட் எப்போ ரீச் ஆகல. பட் சி, நம்ம அதை பார்த்து தானே ஆகணும். இதுதான் நம்மளுடைய பிஎஸ்எல்ஸ். ஓகே, இதுதான் நான் எப்பவுமே பாடி வைப்பேன். ஃபர்ஸ்ட் ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறம் வீக்கு போய் ரீச் ஆகுதா இல்லையா பார்க்கலான்னு. நைஸ். இப்போ 22 2 6. நம்ம மெயினா நீங்க பார்க்கணும் என்ன தெரியுமா, இந்த ஒரே ஒரு கேண்டலுக்குள்ளதான் ஒன்று சுத்துறானுங்க. ஸோ எனக்கு இங்க வந்து இங்க 4 செட்டோட சூப் கிடைச்சிச்சு. இஎஸ்ல 1 கிடைச்சது. இப்போ நீங்க இந்த லோவா எடுக்கலாம், இல்ல இந்த லோவா எடுக்கலாம். நம்ம இருப்போம் தான், இந்த லோ ஆல்ரெடி ஸ்வீப் ஆயிடுச்சு. நம்ம சும்மா இதுல இருந்தே இருப்போமே, பக்கத்துலயே இருக்கு, ஈஸியா இருக்கு. ஒரு ரேஞ்ச் லோவோட எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. இப்போ அதோட பிஎஸ்எல்ஸுக்கு மார்க்கெட் போகணும். ஆனா அங்க வந்து 4 ஹவர் ஃபேரலி கேப் இருக்கு, நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம இப்போ பை மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர், ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ஃபாலோ ஆகுது எஸ்எம்ஜியோட செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, சி, இது ஒரு ஆர்டர் பேக். நான் வந்து பை சைட்ஸ்ல இருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு ஆர்டர் பேக், அதில் கன்சிடர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் இங்கேயும் 4 ஹவர்ஸ் எடுத்து பாருங்க. நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்வாக் எண்டாக் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணி ஒரு என்ட்ரியா போய் என்வாக் இருக்கா எண்டாக் இருக்கான்னு காமிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஃப்ரைடே பார்த்தோன்னா ஞாபகம் வருது, ஏன்னா ஃப்ரைடே என்வாக் இருந்தது. என்னோட கன்ஃபர்மேஷன் அதுவும் ஒன்று என்வாக் இருந்ததுன்னு. ஓகே, இனிமேல் நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஐ மீன் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பாருங்க, அதே மாதிரி கேண்டில் கன்சாலிடேஷன் தான். ஒன் ஹவர்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்எல்ஸ் ஐஎஃப்ஜி, அதோட தான் இந்த மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது என்னோட வியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஞ்ச் லோவோட எஸ்எஸ்எல் தான், அதோட பிஎஸ்எல் இதுதான். ஓகே, இது வரைக்கும் தான் போகணும். தென் சரி, கன்சாலிடேஷன் தான் இது. பட் கன்சாலிடேஷன்ல எனக்கு எப்பவுமே ஸ்வீப்ஸ் அண்ட் பீடியர் ரொம்ப முக்கியம். இது 1 ஹவர் ஃபேராலி கேப். அட் த சேம் டைம் இங்கேயும் தான் 1 ஹவர் ஃபேராலி கேப் இருக்கு. இப்போ நான் இங்க என்ட்ரி எடுத்திருப்பேன்றது தான் மேட்டர். ஸ்டார்டிங் ஆஃப் த மார்க்கெட் டைமிங் 9 o'clock. ஓகே, 9:30. பட் 1 ஹவர் கேண்டில் ஆஃப் ஹவர் கழிச்சு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எங்க நம்மளுக்கு எஸ்எம்பி இருக்கோ நம்ம பார்த்து என்ட்ரி எடுத்து வேண்டியதான். பட் எனக்கு இந்த 1 ஹவர் ஃபேராலி கேப் மேல அந்த அளவு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாவே ஒரு கன்சாலிடேஷன்லயே இருக்கு. ஓகே, இருந்தாலும் எடுக்கிறது சம்டைம்ஸ் இங்க இருந்தே கூட போயிடுதே, அதனால எடுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து எதனா எஸ்எஸ்எல் பெண்டிங்ல வச்சுட்டு போதோ கன்ஃபார்மா அதை எடுத்துட்டு தான் பிஎஸ்எல் டோட்டலா மேல போகும். அப்பதான் நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நம்ப முடியும். உங்களுக்கு நிறைய எஸ்எஸ்எல் இங்க இருக்கும். எதனா ஒரு எஸ்எல் மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு பிஎஸ்எல் எடுத்துனா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு எஸ்எலுக்கு ஒரு பிஎஸ்எல் அவ்வளவு எடுத்தாச்சு. பட் எனக்கு டோட்டலி எல்லா எஸ்எல்லும் ஸ்வீப் ஆயிட்டு அங்க இருக்கு, அங்க வந்து லிக்விடிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் மேல இருக்கக்கூடிய பிஎஸ்எல் மார்க்கெட் ரீச் ஆனாலும் திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸை நம்ப முடியும், இன்னொரு பிஎஸ்எல் போகும் அப்படின்ட்டு. அங்க எஸ்எஸ்எல் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து திருப்பி இன்னொரு பிஎஸ்எல் போகுமானா இல்ல, டவுட் தான். ஏன்னா பெண்டிங்ல இருக்க எஸ்எஸ்எல் தான் மார்க்கெட் போய் எடுக்க பார்க்கும். சரிங்களா, ஒன் ஆர் சி, ஒன் ஆர் டிஎஃப் ஃபெராலி கேப்ஸ்லாம் எதுவுமே இல்லை பெருசா, ரொம்ப சின்னதாக ஃபேமிலி கேப் இருக்கு. ஸோ நம்ம எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 9 o'clock இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நைன் 9:15 9:30. ஓகே, 9:30க்கு எனக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு guys. இந்த ஃபேமிலி கேப்பே வந்துருச்சு. ஒரு நாள் இருக்க ஃபேமிலி கேப் தேவையே இல்லை. தென் 1 minute டைம் ஃப்ரேம் போகிறோம். நான் ப்ரீவியஸாக என்ன லோ எடுத்துருக்கான்னு பார்க்கணும்ல. இதெல்லாம் என்ன லோ, 3 4 லோன் எடுத்திருக்கு. அரௌண்ட் இது வரைக்கும் இருக்கு மார்க்கெட். ஸோ என்ன லோனாக எடுத்துருக்கு நான் பார்க்கலாம். இங்கே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தெரிஞ்சிடும்.
2 o'clock க்ளோஸ் வரையும் மார்க்கெட்டிங் ஸ்வீப் ஆயிருக்கு. சரி, 2 o'clock லோ வரையும் மார்க்கெட்டிங் ஸ்வீப் ஆயிருக்கு. இதே மாதிரி போயிட்டு அங்கே பார்ப்பேன். எஸ்ல 2 o'clock ஸ்வீப் ஆயிருக்கா இல்லையா? ஸ்வீப் ஆகணும்னா நீங்க எஸ்எம்டி வெளியே பார்த்துட்டு போகலாம். வாய்ப்பே இல்லை. 2 o'clock எங்கேயோ இருக்கு. 2ல இருந்து 9 மேல இருக்கு. 2 o'clock என்ன பிஃபோரா இருக்கு கூட ஸ்வீப் ஆகல. சரி, 9:30 மேலேயே தான் இருக்கு. இந்த 9:30 எதுவுமே ஸ்வீப் ஆகல. ஸோ எஸ்எம்டி தான். எங்க என்ட்ரி எடுக்க போறான்னு தான் மேட்டர்ஸ். இப்போ நம்ம அக்ரெசிவா இங்கே போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்லிடுறேன். எனக்கு வந்து 10 AM நியூஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். என்எஃபி தான் முடிஞ்சிச்சு. அதோட 10 AM நியூஸ். இது இல்ல, இந்த யூஎஸ் நியூஸ் இல்ல. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். ட்ரம்ப் நியூஸ். ஸோ அது வரைக்கும் எனக்கு அது ஒரு ஐடியாவே இல்லை. ஸ்பீச் மாதிரி அது. ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷமா மினிமம் 5 நிமிஷமா வெயிட் பண்ணோம். சரியா? ஸோ எனக்கு எஸ்எம்டி இருந்தாலும் ஐஎன்எஃப் பிடிஆர் இருந்தாலும் மேனிபுலேஷன் இருந்தாலும் டெக்னிக்கல் ஓகே, ஃபண்டமெண்டல் படி எனக்கு என்ட்ரி கிடையாது இந்த இடத்துல. அப்படி நான் என்ட்ரியே எடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்றேன் சுச்சுவேஷனை. ரோலர் கோஸ்டர் டே டபுள் சைடு இருந்ததுன்னா சீக்கிரம் மேனிபுலேட் ஆனதுனால நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ எஸ்எல்லாம் வச்சுக்கிறேன். இது வந்து ஈக்குவலைஸ். சரியா? கன்ஃபார்மாக மார்க்கெட் போயிடும், அசால்ட்டா போயிடும். நமக்கு தேவை 2 hour மார்க்கெட் பாருங்க. நிறைய வண்டி 1 hour கொடுத்துருக்கு. ஒன்னு அப்படியே எக்ஸிட் இருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கன்சாலிடேஷன் நடக்கவே கூடாது. பிடிஆரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் நடந்ததுன்னா அதுவே ஒரு ஈக்குவலைசர் லோஸா ஃபார்ம் ஆகிட்டு அப்படி ஸ்வீப் ஆக எஸ்எல் அடிக்கிறது வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்காம டெக்னிக்கல் வச்சு என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 1 hour எக்ஸிட் ஆகலாம், பியில் எக்ஸிட் ஆகலாம் எஸ்எல் வாங்காம. சரி, அப்படி எஸ்எல் வாங்கிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே பாருங்க, 1 hour போங்க. எதுக்கு 1 hourனா 10 மணிக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 10 o'clock வந்துச்சுனால எப்பவுமே ஒரு 1 hour ஒரு வாட்டி 4 hour எல்லாம் செக் பண்ணணும். ஸ்வீப்ஸ் பார்க்கும்போது சும்மா 1 minute பார்த்தா தெரியாது எவ்வளோ தூரத்தில் 1 minute பார்த்துட்டு போகிறது. இந்த ஸ்வீப் அரௌண்ட் 20 கேண்டில் ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ போய் நான் இஎஸ்ல பார்ப்பேன். ஓகே, இஎஸ்ல 20 ஸ்வீப் ஆயிருக்கா? 20 20 20 20 20 தான் இருக்கு. 20 ஸ்வீப் ஆகல. சாரி எஸ்எம்டி 20 ஸ்வீப் ஆகல. 10 o'clock அப்போ இங்கே 20 ஸ்வீப் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான எஸ்எம்டியா? கன்சல்டேஷன் கிளியர் பண்ண மாதிரி இருக்கா? ஃபேராலி கேப் இருக்கா? வேலிடேஷன் இருக்கா? தானே சொன்னேன். ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அது மேட்டர் கிடையாது. வேலிடேஷன் இருக்கணும். அப்பதான் மார்க்கெட் இன்னொரு சைட் ஆஃப் லிக்விடிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அக்யூமுலேட்டிங் ஒன் சைடு, மேல்பேட் ஆயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் அனதர் சைடு. ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணுமா? ஏன்னா பைஸ் பார்க்குறோம். மார்க் பண்ணியிருக்கோம். அதான் ப்ரீவியஸ் டே ஹை போல. ஓகே, 1 minute அகெயின் எஸ்எம்டி அவ்வளோதான். 1 hourல பார்த்தாச்சுல, அது போதும். சி கைஸ், இது ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் போது என்னன்னா, இங்க ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஃப்இஜி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து என்ட்ரியா யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க வந்து 20 ஸ்வீப் ஆயிருக்கு, அங்கதான் 20 ஸ்வீப் ஆகல. சரி, இந்த ஐஎஃப்இஜியை திருப்பி வந்து மார்க்கெட் தொட்டுட்டு போனா நம்ம என்ட்ரி வைப்போம். நான் என்ன சொல்றேன், ஐஎஃப்இஜில ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சவொடனே என்ட்ரி எடுத்துருக்கேன். இதுல நம்மளுக்கு என்ன லாஸ் ஆகும்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்க 658, இது ஓப்பனிங் பிரைஸ் எங்க 667 இல்ல 668 வச்சுக்கோங்க. இந்த 10 ஆண்டில சேவ் பண்ணணும்னு சொன்னா நம்ம உட்காந்துருக்க முடியும். இப்ப என்ட்ரி வந்து டேப் ஆகல, ஒரு சில இடத்துல டேப் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம எதனா ஒன்று வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் என்ட்ரி வேணும்னா. ஒன்று என்ட்ரி மாடல் எப்பவுமே இங்கேயே வச்சுக்கணும், இல்லை இங்கே டேப் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் டேப் ஆகாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் தான் அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது எப்படி ப்ரோ அது மாதிரி ஷுவரா சொல்லலாம்? என்ன கேட்டா ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேனிபுலேஷன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா அடுத்த சைட் ஆஃப் லிக்விடிட்டிக்கு தள்ளதான் போகுது. எஸ்எம்டி எல்லாம் வச்சிருச்சு இல்ல, தைரியமா எடுங்க. அக்ரெசிவ் என்ட்ரி, நல்ல என்ட்ரி. அக்ரெசிவ்லாம் சொல்ல முடியாது, பர்ஃபெக்ட் என்ட்ரி. 4 hour தட்ஸ் இட். இப்போ பிஎஸ்டி ஹைனா
ஸ்டே ஹைட்டோ ஸ்டே நம்ம வந்து ட்ரெட் பண்ணுறது. ஓகே, இந்த இந்த ஏஷியன் ஐஸ் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா அதே ஒரு நல்ல லிக்விட் தான். அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம சும்மா டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 4.6 ஆர் 4 ஆர் எனஃப், இது போதும். ஸோ இதான் சொன்னேன், ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ரீச் ஆகியிருந்தாலும் சரி, மார்க்கெட் ஓப்பனிங்ல மேனிபுலேஷன் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் அந்த ரேஞ்சில் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் 50 மினிட்ல எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும்னா ஒரு மேனிபுலேஷன் வேணும். ஒரு சைட் ஆஃப் லிக்விடிட்டி கரெக்ட் ஆனால் அந்த சைட் ஆஃப் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் போகும். தட்ஸ் இட். ஸோ ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க வந்து சொல்ல வந்துட்டேன், இது வந்து பர்ஃபெக்ட் என்ட்ரின்னு எப்படி சொன்னா, அனதர் கன்ஃபர்மேஷன் என்வாக் பார்த்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 50 மினிட்ல வந்தோடனே எனக்கு இதுவும் லிக்விடிட்டியா தோணுச்சு, இதே மார்க்கெட் எடுக்கணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்வாக் பார்த்தப்ப தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. பாருங்க, இது எப்போ பழைய என்வாக், இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த என்வாக் பாருங்க. இந்த என்வாக் டிசம்பர் மாசம் லாஸ்ட் இந்த 3rd வீக்ல வந்த என்வாக் இப்போ யூஸ் ஆச்சு. ஓகே, கரெக்டா மார்க்கெட் அங்கே ரீச் ஆகும்போது என்வாவோட 50% சி அடிச்சுட்டு தான் நல்லா போயிருக்கோம். ப்ரோஃபிட்ல அது போதும், பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஓகே, லெட்ஸ் சி. 1 மினிட் எடுத்துக்கோங்க, ஒரு ரீகேப் மாதிரி. ஒன் டே சி, இதனோட என்ட்ரி ஜஸ்ட் 32. நமக்கு ரைஸ் வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 2 ஆர் மண்டே, 2 ஆர் டியூஸ்டே. டியூஸ்டே என்ன, இதனோட என்ட்ரியா? ஓகே, ஸோ டியூஸ்டே வந்து ஒரு 5 ஆர் சம்திங் பார்த்தோம். அதான் நாம இருக்கு, டியூஸ்டே ஒரு 5 ஆர் பார்த்தோம். ப்ரீவியஸாக கை வரைக்கும் தான் பார்த்தோம். ஓகே, டியூஸ்டேவும் என்ட்ரி. தென் வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுத்தோம். வெனஸ்டே ஒரு 2 ஆர் 2 to 4, அது ஒரு 5 9 ஆர். தென் தேர்ஸ்டே ஹியூஜ் சேல்ஸ் கைஸ். அது வந்து ரொம்ப பெரிய இதில் கிடையாது, ஒரு 4 ஆர் என்ட்ரி தான். ஓகே, 13. தென் ஃப்ரைடே ஒரு 4 ஆர். ஸோ அரௌண்ட் மண்டே 2, தென் டியூஸ்டே 5 7 ஆர், அகைன் ஒரு 2 ஆர். வெனஸ்டே 9, அகைன் ஒரு 4 ஆர். 13, இங்கேயும் ஒரு 4 ஆர். 17 ஆர். இப்போ இந்த 17 ஆர் நம்ம கேட்சப் பண்ணுமா? இல்லை, முடிஞ்சா பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு வீக்குக்கு 3 ஆர் என்ட்ரி எனாஃப். சூப்பர் ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். 1/2% ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட தான் சொல்றேன். 1/2% ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட ஒரு ட்ரேடுக்கும் ஒரு 3 ஆர் அந்த மாதிரி என்ன ஆகுது? 1.5%, 3% நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது ஒரு வீக்குன்றது தாராளமா போதும். ஓகே, ஸ்கேல் அப் பண்ணும்போது இன்னும் பெருசா தெரியும். அது சூப்பரான ப்ராஃபிட். 3% பெர் வீக் எனாஃப். நீங்க பண்ண வேண்டியது வடிவம் தான், உங்க ட்ரேட் செக்லிஸ்ட்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதன்படிதான் மார்க்கெட் வருதா எடுங்க என்ட்ரி. அதுதான் நீங்க வந்து பாக்குற செட்டப் மார்க்கெட்ல. ஓகே, மார்க்கெட்ல உங்களோட செட்டப் அவைலபிளா இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க ட்ரேடை. உட்காந்து லைவ் மார்க்கெட் பார்த்து லேர்ன் பண்ணுங்க. நான் பார்த்துட்டே தான் என்ட்ரி எடுத்துருவேன், என்னால் என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ட்ரேடராகவே மாற முடியாது. ஓகே, செட்டப் இல்லையா, லேப்டாப் எப்படி வச்சு எடுத்துட்டு போகிறது? ஓகே, அது நல்லது தான். அப்போ எப்படி லேர்ன் பண்ணுவீங்க? அங்கே செட்டப் இல்லை, அவாய்ட் பண்ணிட்டீங்க, பட் அங்கே வேற எதனா மூவ்மெண்ட் நடக்குதுன்னா இந்த மூவ்மெண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம செட்டப்ல எதனா இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும்ல. ஸோ எமோஷனல் கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது தப்பு இல்லை. ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபோக்கஸ். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் கூட சொல்ல முடியாது, இருக்கிறதே 1.5 hours தான். 1.5 hours 9:30 to 11 AM அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 2 மேக்ரோஸ், அதுவும் செகண்ட் மேக்ரோஸ்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் தான் நம்மளோட என்ட்ரிஸ் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லை சில்வர் புல்லட். ஸோ ஈஸி. நீங்கள் 2 6 ஆர் 2 3 ஆர் என்ட்ரினு வச்சுக்கலாம், இல்லை 3 2 ஆர் என்ட்ரினு வச்சுக்கலாம். எனக்கு தேவை 2 to 3 என்ட்ரிஸ் அரௌண்ட் த வீக் முடியும் போது ஒரு 4 to 6 ஆர் ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா போதும். நான் சொல்றது 1/2% கணக்கு பண்ணி தான் 2 to 3% சொல்கிறேன். நீங்கள் 1% ரிஸ்க் வைங்கன்னா அது அப்படியே டபுளாக மாறும். ஓகே, இந்த அளவு நீங்கள் ப்ராஃபிட்டபுளா ஒரு வாரத்தை முடிச்சு மாசத்துல 2 வாரம் முடிச்சாலே போதும். 5 வின்னிங் டேக்கும் ஒரு பே அவுட்னா எல்லா நேரமும் நம்ம 4 பே அவுட் எடுக்கணும் ஒரு மாசத்துக்கு அவசியம் கிடையாது. ஒரு மாசம் 2 பே அவுட் எனாஃப். ஸோ பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் கண்ட்ரோல். உங்க ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்ல இருந்ததுன்னா ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, லேர்ன் பண்ணுங்க உட்காந்து. ஓகே, கைஸ், தேங்க்யூ.